எல்லாருக்கும் வணக்கம். Virtual hugs to all of you. Welcome back to my channel and thank you so much for choosing to watch this video. So one of the videos that I've been so excited about, எவ்வளோ எக்ஸைட்டடுங்கிறதுக்கு நான் ஒரு ரீசன் சொல்கிறேன். பட் என்னோட இந்த பிளவுஸ் கைட் வீடியோவை தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு காட்ட போகிறேன். அண்ட் ப்ளீஸ் லெட் மீ கிளாரிஃபை திஸ். இது வந்து ஒரு பிளவுஸ் கைடாகவும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுறதுக்கு என்னோட சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை உங்க கூட ஷேர் பண்ணுறதா மட்டும்தான் இருக்க போகுது. I'm not going to show you my blouse collection, but definitely I'm going to show you all my blouses. Like இப்போதைக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, ஜென்ரலாக மற்ற விஷயங்கள் மாதிரியே பிளவுஸ் தாங்க. பிளவுசஸ் வாங்குவேன், அதை யூஸ் பண்ணுவேன். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே அதை நிறைய போட்டுட்டேன், திரும்ப நான் அதை டச் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும்ல. அப்போவே அந்த பிளவுஸ் ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கும்போதே ஐ வில் கிவ் இட் அவே. பட் எனக்குன்னு சில ஸ்பெஷல் பிளவுசஸ்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். என்னோட கல்யாண பிளவுசஸ்லாம் இருக்குது, அதை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணோம். ஸோ அதெல்லாம் ஒரு தனி வீடியோவாக என்னோட பிளவுஸ் கலெக்ஷனாக வரப்போகுது. ஆனால் எப்படி நீங்கள் உங்களோட பாடி டைப்புக்கு ஒரு பர்ஃபெக்ட் ப்ளவுஸ் சூஸ் பண்ணலாம், பாடி டைப்பை தாண்டி உங்களோட கம்ஃபர்ட் லெவலை நீங்கள் எப்படி டிஸ்கவர் பண்ணலாம், அதுக்கேற்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் எவ்வளோ எக்ஸைட்டடாக நான் இந்த வீடியோவை பற்றி இருந்தேன்னா, நான் ஏற்கனவே இந்த ஃபுல் வீடியோவை ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன். பட் ஐ வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் பிகாஸ் ஐ ஃபெல்ட் லைக் அது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்தது, ஒரு மாதிரி இருந்ததோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். அண்ட் ஐ செட் ஓகே, லெட் மீ சிட் டவுன் அண்ட் பிலீவ் மீ, உட்காந்து நான் எல்லா பாயிண்ட்ஸையும் எழுதி எதையுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு வந்து இந்த வீடியோ ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஐ ஹோப் யூ ஆல்சோ என்ஜாய் வாட்சிங் திஸ் as much as I'm going to enjoy making this. So அங்க with no further delay, let's quickly jump into the video. அண்ட் நான் தேங்க்யூ சொல்ல மறந்துட்டேன். என்னோட போன வீடியோஸ் இந்த சாரி ட்ரேப்பிங் பற்றி நான் 2 பார்ட்டாக வீடியோஸ் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு நீங்கள் கொடுத்த லவ், காமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஐம் ஸோ ஓவர்வெல்ம்ட். எனக்கு வந்து எப்போவுமே யூடியூப் ஹஸ் பின் மை ஸ்பேஸ், மை ஹாப்பி பிளேஸ். அண்ட் நான் எல்லாருக்கிட்டையும் அதுதான் சொல்லுவேன், எனக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா இல்லையா அதெல்லாம் ஒரு ஆக்சுவலி ஐ மீன் அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ லிட்டில் மோட்டிவேட்டிங். பட் அதை தாண்டி ஃபார் மீ மை ரிலேஷன்ஷிப் வித் யூ இஸ் பியாண்ட் தட். ஐ ஃபீல் லைக் இதில் வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி இருக்குது, ஒரு சென்ஸ் ஆஃப் சிஸ்டர்ஹுட் இருக்கு. அதுதான் வந்து நான் எப்பவுமே அப்கீப் பண்ணணும்னு நினைப்பேன். which is why உங்களோட காமெண்ட்ஸ் also matter to me so much and I always try to be as interactive as possible over there. so அதெல்லாமே நீங்களும் ரெசிப்ரோகேட் பண்றதுக்கு thank you so much. so இந்த வீடியோல மெயினா I'm so sorry, என் ஹேர்லாம் அப்படியே தலை குளிச்சுட்டு I'm actually supposed to get ready to go meet my friends. but கிடைக்கிற இந்த கேப்ல கண்டிப்பா இந்த வீடியோ பண்ணணும் because இதுக்கு முன்னாடி நான் பண்ண வீடியோ வந்து I'm not satisfied with it. I don't want you guys to see it. I want you guys to see everything that I want to share with you ன்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்கார்ந்துட்டு இருக்கேன். so கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுவேன், ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் இட். இட்ஸ் ஜஸ்ட் த ஃபேக்ட் தட் ஐ ஆல்ரெடி ஸ்போக் அபவுட் மோஸ்ட் ஆஃப் தீஸ் திங்ஸ். ஸோ இந்த பிளவுஸ் கைட் ஆர் வாட் எவர் எனக்கு இருக்கிற இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நான் ஃபஸ்ட்டு 2 பார்ட்டாக டிவைட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இஸ் அபவுட் தி ஸ்டிச்சிங் ஆஃப் அ பிளவுஸ், ஹவு டு அப்ரோச் அ டெய்லர், லைக் ஸ்டஃப் தட் யூ கேன் டெல் தெம் டு ஆக்சுவலி கெட் யுவர் ட்ரீம் பிளவுஸ் மேட். அதுக்கான ஒரு செஷனாக இருக்க போது. தி செகண்ட் ஹாஃப் ஆஃப் இட் இஸ் கோயிங் டு பி ஆல் அபவுட் மிக்ஸ் அண்ட் மேட்ச். ஸோ இது 2 பார்ட்டாக நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம பார்த்துடலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு பிளவுஸை ரெடி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா there will be a series of questions that you will have to ask yourself. இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு டெய்லர் கிட்ட போனீங்கன்னா I feel like it will be very easy to get your blouse made. But if you're going to approach a designer, this guide is not necessary because a designer will be able to guide you and tell you exactly what you might need. Illana they could give you more options and you might even get a blouse better than you imagine. But of course adukana price you will have to pay. It will be a little expensive to go get a designer blouse made. But நமக்கு பக்கத்துலயே இருக்கிற டெய்லர் ஷாப்ஸை வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற பிளவுஸஸை நீங்கள் தைச்சிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் வீட்லேயே ஆன்சர் பண்ணிட்டு மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் ஈஸியர்னு நான் நினைப்பேன், which is what I always follow. ஸோ அதை உங்களுக்கு நான் ஜாட் டவுன் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே, when it comes to getting a blouse ready, the first question you will have to answer is whether you want to do a ready-made blouse or you want to get a customized blouse. Ready-made blouse ன்னு சொல்லும்போது there are actually different categories of it. Okay, number 1, நீங்க நிறைய சரவணா ஸ்டோர்ஸ், போத்தீஸ் இல்லைன்னா நிறைய கடைகளுக்கு போனீங்கன்னா they will have a completely finished blouse, meaning அந்த பிளவுஸில் இருக்க வேண்டிய ஒர்க், ஸ்டிச்சிங், ஹுக்ஸ், எம்ப்ராய்டரி, வாட் எவர் இட் இஸ், அந்த பிளவுஸை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்கள் பாடியில் போட வேண்டியது தான் உங்களோட ஒரே வேலை. மற்றபடி இட்ஸ் கம்ப்ளீட்லி டிசைன்ட் அண்ட் டன் அண்ட் பியூட்டிஃபுல்லி ரெடி ஃபார் யூ. இப்போது ரெடிமேட் பிளவுசஸில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அட்வான்டேஜஸ் என்னன்னா, இட்ஸ் ஆஃப் த ரேக், மீனிங் இட்ஸ் அப்சல்யூட்லி ரெடி டு வேர். நீங்கள் வந்து கொஞ்சம் கூட யோசிக்கவே வேணாம். டைம் லைன் ஆஃப் ரெடிமேட் பிளவுஸ் என்னன்னா, நீங்கள் கடைக்கு போய் அதை வாங்குறது மட்டும்தான். மற்றபடி கடைக்காரங்களுக்கு அதை ஹோல்ட் பேக் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பவர்
யாருமே இருக்காது. It will come to you automatically. But the part where you will have to compromise is it could be really expensive. Number one, ready-made blouses வந்து ரெண்டு மாதிரியும் இருக்கு. ஒன்று வந்து you can find really கம்மி ப்ரைஸுக்கு சில ப்ளவுசஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் அதோட குவாலிட்டியை வந்து கேரண்டி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் அந்த மாதிரி ப்ரைஸுக்கும் ப்ளவுஸோட குவாலிட்டிக்கும் வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த ரெடிமேட் ப்ளவுஸும் இது வரைக்கும் பார்த்ததில்லை. பட் there are some really good quality ready-made blouses, but அதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். So it could be really expensive. Second thing is the fit might not be perfect. Always ready-made-க்கும் getting something customized-க்கும் ஒரு difference இருக்குங்க. நிறைய பேருக்கு வந்து அவங்களோட body shape could be compatible with ready-made sizes ன்னு சொல்லலாம். லைக் அவங்களோட பாடி ஷேப், ஸ்ட்ரக்சர் ஆர் அவங்களோட ஃபிசிக் ஃபிட் எல்லாத்துக்குமே ரெடிமேட் ப்ளவுசஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஃபிட் ஆகலாம். பட் சில பேருக்கு உங்கள் பாடியில் வந்து அந்த ரெடிமேட் சைஸை தாண்டி டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா தென் ரெடிமேட் ப்ளவுஸ் மே நாட் ஃபிட் யூ வெரி வெல். அதையும் யூ கேன் கெட் இட் ஆல்டர்ட், பட் தட் கைண்ட் ஆஃப் லைக் defeats the whole purpose of getting a ready-made blouse where you don't have to do any work except pay the money. But உங்களுக்கு அந்த கடையிலேயே ஆல்டர் பண்ணி கொடுக்குற ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்னா then maybe even a ready-made blouse can end up looking like a customized blouse in terms of fit and everything like that. That's about it with ready-made blouses. இப்போ 100% ready-made blouses பற்றி நான் உங்ககிட்ட சொன்னேன். சில பிளேசஸில் what you will get is ஒரு மெட்டீரியல் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அதில் வந்து ஸ்லீவுக்கான ஒர்க், நெக்லைனுக்கான ஒர்க் இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் பிட் மாதிரி விற்பாங்க. அது வந்து இட்ஸ் நாட் அ ரெடிமேட் பிளவுஸ், பட் த பிளவுஸ் பிட் இஸ் ரெடிமேட். மீனிங் அதில் ஏற்கனவே எம்ப்ராய்டரியோ இல்லை ஆரி ஒர்க்கோ இல்லை பிரிண்ட்ஸோ இல்லை ஏதாவது ஹேண்டிகிராஃப்ட் ஒர்க் ஏதாவது அதில் வந்து பண்ணி இருக்கோ அதுவும் வந்து இட் கைண்ட் ஆஃப் லைக் சேவ்ஸ் டைம் அண்ட் எஃபர்ட் ஃபார் யூ. அந்த மாதிரி இருக்கிற பீசஸ் நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப கம்மியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும், நீங்களாக அதுக்கு மேலே ஒர்க் பண்ணணும், அந்த அவசியம்லாம் இருக்காது. அண்ட் 99% ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் மேக்ஸிமம் டைம் எடுக்கிற விஷயமே ஒர்க் பண்ணுறது தான். பீட் ஆரி ஒர்க்கோ எம்ப்ராய்டரியோ த்ரெட் ஒர்க் ஒரு எனிதிங் லைக் தட் அதுதான் டைம் எடுக்கும். வேற ஸ்டிச்சிங் வந்து இட் ரிலேட்டிவ்லி டேக்ஸ் லெஸர் டைம். ஸோ நீங்கள் ஏற்கனவே ஒர்க் பண்ண ப்ளவுஸ் பிட்டை வாங்கிட்டு போய் உங்கள் டெய்லர் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க தைக்கிற டைம் மட்டும்தான் அதுக்கு எடுத்துப்பாங்க. ஸோ கடகடன்னு உங்களுக்கு அது கிடைச்சிடும் அண்ட் இட் சேவ்ஸ் யோர் டைம் அஸ் வெல். சப்போஸ் ரொம்ப அவசரத்தில் உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வருது, ஏதாவது வருது, நீங்கள் ஒரு ப்ளவுஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு வந்து பிளெயின் ப்ளவுஸ் போட வேணாம், ஒர்க் ப்ளவுஸ் தான் போடணும்னா நீங்கள் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லா டெய்லர்ஸ்க்குமே அதை கரெக்டாக ரெப்ளிகேட் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்ட் டெய்லர்ஸ்னால் சூப்பராக பண்ணிடுவாங்க, அசால்ட்டாக பண்ணிடுவாங்க. பட் கொஞ்சம் கத்துக்குட்டி டெய்லர்ஸ் தான் இருந்தாங்கன்னா there are chances that your material may end up getting ruined. நீங்கள் அதை பார்க்கும்போது நினைக்கிற எக்ஸாக்ட் ஃபினிஷிங் வருமா வராதாங்கிறது வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல். ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு புது டெய்லர் கிட்ட ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு காம்ப்ரமைசபிள் மெட்டீரியலை அவங்க கிட்ட கொடுத்து எப்போவுமே ஒரு ட்ரையல் ப்ளவுஸ் வாங்கி ஃபுல்லாக ஃபிட் செக் பார்த்துருங்க. அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த ப்ளவுஸ் கொடுக்கறதா இருந்தாலும் இந்த ப்ளவுஸ் ஒரு அளவு ப்ளவுஸாகவும் நீங்கள் கொடுத்து அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். செகண்ட்லி அதே டெய்லர் கிட்ட நீங்கள் நெக்ஸ்ட் லாட் ஆஃப் ப்ளவுஸஸ் கொடுக்க போகிறீங்கன்னா அவங்க உங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் கூட கட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா ப்ளவுஸஸுமே வந்து கரெக்டாக தைச்சிருவாங்க. பட் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. ட்ரையல் ப்ளவுஸ்னா ஒரே ஒரு ட்ரையல் ப்ளவுஸ் பார்த்தா போதும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டீப் ரவுண்ட் நெக்குக்கு ஒரு ட்ரையல் ப்ளவுஸ் பார்க்குறீங்க, அடுத்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு போட் நெக் வேணும் அப்படின்னா 100% அது எக்ஸாக்டாக வரும்னு சொல்ல முடியாது. நீங்கள் எந்த நெக்லைனுக்கு ட்ரையல் பார்க்குறீங்களோ அதே ப்ளவுசஸ் வேணால் திரும்ப அதே பர்ஃபெக்ஷனோடு வரலாம். பட் போட் நெக் அதெல்லாம் நீங்கள் தைக்க கொடுக்க போகிறீங்கன்னா யூ ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் ஆல்ட்ரேஷன்ஸ். ஸோ வெளியூர்லேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் ரவுண்ட் நெக்கோட ப்ளவுஸோட ட்ரையல் பார்த்துட்டு அவர்கிட்ட ஒரு டெய்லரை நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற மெட்டீரியல்லாம் கொடுத்துட்டு போயிட்டு நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, யாராவது உங்களுக்கு அதை கொரியர் பண்ண போகிறாங்கன்னா ப்ளீஸ் பி வேர் தட் நீங்கள் நெக்லைன் மாற்றினீங்கன்னா சம்டைம்ஸ் அந்த ப்ளவுசஸில் சில ஃபிட்டிங் ப்ராப்ளம்ஸ் வரலாம் அண்ட் உங்களுக்கு ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ நீங்கள் சென்னையில் இருக்கும்போதே நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கே இருக்கும்போதே அந்த டெய்லர்கிட்ட என்னென்ன நெக்லைன்லாம் உங்களுக்கு வேணும், உங்களுக்கு பிடிக்கும்னு நீங்கள் மைண்டில் வச்சுருக்கீங்களோ எல்லாத்துக்குமே ஒரு ட்ரையல் ப்ளவுஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதை அளவுக்கு விட்டுட்டு போகிறது is always better. இது ஒரு கைட் when you're going to go get your blouses stitched. ஸோ ரெடிமேட் ப்ளவுசஸ் இருக்குது, கஸ்டமைஸ்ட் ப்ளவுசஸ் இருக்குது. ரெடிமேட் ப்ளவுசஸ் பற்றி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். கஸ்டமைஸ்ட் ப்ளவுசஸில் வந்து ப்ரீ பிரிண்டட் ஆர் ப்ரீ ஒர்க்ட் ஃபேப்ரிக் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்குங்கிறதுக்கு ஆக்சுவலி ஐ ஹாவ் அன் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு டு
80வது கல்யாணம் அண்ட் இந்த பிளவுஸ் வந்து இது ஆக்சுவலி ஒரு பிளவுஸ் மெட்டீரியல் கிடையாது. நீங்கள் ஃபேப்ரிக் ஸ்டோர்ஸுக்கு போனீங்கன்னா டிப்பிக்கலி பிளவுஸ் மெட்டீரியல்னு சொல்லிட்டு மோஸ்ட்டாக சில்க் காட்டன் இல்லைனா காட்டன் இல்லைனா கலம்காரி இக்கத் போச்சம்பள்ளி அப்படின்லாம் சொல்லி ஒரு லைன் வச்சுருப்பாங்க. நல்லி மாதிரி கடைக்கெல்லாம் நீங்கள் போயிட்டீங்கன்னா அது ஒரு ஃபேப்ரிக் கடல்னே சொல்லலாம். there will be so many different kinds of fabric. ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னல் பிளவுஸ் ஃபேப்ரிக் கிடையாது. பட் அவங்க கிட்ட இருந்த ஒரு ஃபேப்ரிக்லேருந்து நான் இதை வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ பியூட்டிஃபுல் பேபி பிங்க் கலர் அண்ட் இதில் வந்து அமேசிங்கான ஒரு ஃபாயிலிங் ஒர்க் மாதிரி ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. இந்த மெட்டீரியல் பார்க்கும்போதே ஐ ஃபெல்ட் லைக் திஸ் வில் பி சச் அ ஸ்டாண்ட் அவுட் பிளவுஸ். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே ஒர்க் பண்ண மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஐ மஸ்ட் ஹவ் பாட் லைக் 1 மீட்டர் ஒன்லி 1 மீட்டர்லேயே எனக்கு இந்த ப்ளவுஸ் தைச்சு கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி இல்லை 1.25 வாங்கியிருப்பேன் எனக்கு தெரியல. ஐ டோன்ட் ரிமெம்பர். இல்லை சம்டைம்ஸ் என்னென்னா வித்து ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லை மேபி திஸ் வாஸ் லைக் அ ரியலி வைட் மெட்டீரியல். ஸோ இப்போ 1 மீட்டர் வந்து நமக்கு ஒரு இதில் ஒரு 700-750 rupees ப்ளஸ் ஸ்டிச்சிங் வந்து பிளேன் இந்த மாதிரி ஸ்டிச்சிங்க்கு நீங்கள் ஒரு 1000 rupees அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா 1700 rupeesக்கு யூ கைண்ட் ஆஃப் கெட் லைக் அ ரியலி நைஸ் ஒர்க் டன் இருக்கிற மாதிரி ஒரு பிளவுஸ். பட் இதுவே நீங்கள் வந்து இந்த மெட்டீரியல் மட்டும் வாங்கி இந்த ஒர்க்கை ஹேண்ட் கிராஃப்ட் பண்ணும் ஹேண்ட் ஒர்க் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா நிஜமாகவே இந்த காஸ்ட் ரொம்ப எகிரும். பிகாஸ் ஹேண்ட் ஒர்க் கஸ்டமைஸ் பண்ணுறதெல்லாம் இட் வில் பி ரியலி எக்ஸ்பென்சிவ். பிகாஸ் அவங்களோட வேஜஸ் இருக்குது, கூலி இருக்குது, நம்மளோட ரா மெட்டீரியல் அந்த காஸ்ட் எல்லாமே இருக்கும். அண்ட் ப்ளஸ் மோஸ்ட்டாக இதெல்லாம் வந்து டிசைனர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ டிசைனர்ஸ்க்குன்னு சில சார்ஜஸ் இருக்கும். பட் இந்த மாதிரி மெட்டீரியலை நீங்கள் கொஞ்சம் தேடி தேடி வாங்கிக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன், இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஸ்டாண்ட் அவுட் பீசஸாக இருக்கும். அண்ட் இது நல்ல பியூட்டிஃபுல்லாக நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நிறைய போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கலரில் ஒரு பிளெயின் சாரி கூடயும் ஒரு நல்லாயிருக்கும். இல்லை கோல்டு கலரில் ஒரு டிஷ்யூ சாரி நீங்கள் போட்டிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். இல்லை நான் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆரஞ்சு கோரல் கலர் சாரி, அதுவும் அதில் சில்வர் சரி இருக்கும், இருந்தாலும் இதோட மிக்ஸ் மேட்ச் பண்ணி கான்ஃபிடென்ட்டாக போட்டுட்டு போனேன். அன்றைக்கி ஏகப்பட்ட காம்ப்ளிமெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சிது. ஸோ ப்ரீ ஒர்க் மெட்டீரியல் இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட். சப்போஸ் இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக நீங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா தி செகண்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் இஸ் brocade மெட்டீரியல். இப்போ பிளெயின் பிளாக் இல்லைனா பிளெயின் கோல்டு அப்படின்ற மெட்டீரியல் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் brocade மெட்டீரியல் வாங்கினீங்கன்னா இதுவும் நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுறதுக்கு சூப்பர்பாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் கோல்டு brocade மெட்டீரியல் தட் ஐ பாட் அண்ட் ஐ காட் இட் ஸ்டிச்ட். ஸோ இதில் வந்து சிம்பிள் திங் நான் எப்போவுமே நாட் வைப்பேன். ஸோ நாட் வச்சுக்கிட்டு ஐ புட் தீஸ் tassels and it actually is great. It looks really expensive. பட்டு சாரி கூடலாம் இந்த brocade blouses mix and matchக்கு நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோன்னா எத்தனை சாரி கூட வேணாலும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாம். The look will be so elegant and so festive. ஸோ நீங்கள் மெட்டீரியல் என்ன வாங்க போகிறீங்கிறது வந்து நீங்கள் இதை மாதிரி பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் there's the easiest and simplest option of stitching the blouse that comes with the saree. பட் நான் வந்து 90% எனக்கு நான் புடவை வாங்கிக்கவே மாட்டேன். என் மாமியாரோட புடவை, எங்கள் அம்மாவோட புடவை, என்னோட சிஸ்டர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட புடவையும் தான் எடுத்து வாங்கி பாரோ பண்ணி நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இன்ஸ்டாகிராமில் கொலாபரேஷனுக்கு புடவை வருதுன்னா கூட அஃப்கோர்ஸ் யூ கான் கெட் த பிளவுஸ் ஸ்டிச்ட் எவ்ரி டைம். ஸோ அதனால் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுறதுல எனக்கு ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. இப்போல்லாம் அந்த புடவை என்னோட புடவையா இருந்தா கூட அதோட பிளவுஸ் இல்லாம வேற ஏதாவது பிளவுஸோட போட்டுக்கிட்டா தான் எனக்கு இன்னும் ஒரு ஹாப்பினஸ் வரும். இப்போ டெய்லரிங் பண்றதுக்கு முன்னாடி நம்ம டிசைட் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் அபவுட் பிளவுசஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். The first thing in my opinion will be அது ஒரு padded blouse ஸ்டிச் பண்ணிக்கணுமா இல்ல நான் padded blouse ஸ்டிச் பண்ணிக்கணுமான்னு. நான் padded blouse னு what we mean is இப்போ இந்த பிளவுஸில் இது தாங்க ஃப்ரண்ட் பார்ட். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் இங்கே தான் என் செஸ்ட் வரப்போகுதுன்னா இந்த இடத்துல வந்து எந்த ஒரு பேடிங்கும் இருக்காது. இட்ஸ் ஜஸ்ட் பிளெயின் துணி. ஸோ உள்ளே யூ ஹாவ் டு வேர் அ பிரேசியர் அண்ட் லைக் யூனோ தட்ஸ் இதில் வந்து எந்த கப்பு ஷேப்பு பேடிங் எதுவும் இருக்காது. whereas padded பிளவுஸ்ன்னு எது சொல்லுவாங்கன்னா ஐ ஹாவ் another example for you. இந்த மாதிரி பிளவுசஸ் எல்லாம் பேடட் பிளவுஸ். இப்போ இங்கே தான் நம்மளோட செஸ்ட் இருக்க போகுதுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பேட் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ கப். எப்படி நம்ம பிரேசியர்ஸ்லாம் பேட் வருமோ அந்த மாதிரி ஒரு கப் இருக்கும். இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷேப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியும். நம்ம உள்ள ஒரு பிரேசியர் போட்டுக்க வேண்டாம். இப்போ நிறைய தடவை பிளவுஸில் என்ன ஆகும்னா நம்ம கொஞ்சம் டீப்பான நெக் லைன் இங்கே வந்து ரொம்ப ஷார்ட் ஆக்கிட்டோம், இல்லை பின்னாடி வந்து டீப் ஆக்கிட்டோம், இல்லை பிளவுஸோட ஓவரால் லென்த் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குன்னா நம்ம பிரேசியரோட ஸ்ட்ராப்போ டேகோ எங்கேயாவது தெரியறதுக்கு சான்சஸ் உண்டு. பட் அதுவும் வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்டிங்காக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் அதை உள்ளே தள்ளி பின்
குத்தணும் இல்லை அது வருதா வரலையான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக பேடட் பிளவுசஸ் நீங்கள் போடலாம். எஸ்பெஷலி பேக்கில் வந்து நீங்கள் ரொம்ப டீப் நெக் இல்லைனா சம்டைம்ஸ் வெறும் நெட் இருக்கிற மாதிரி பிளவுஸ் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் குட் டு கோ ஃபார் பேடட் பிளவுசஸ். பட் பேடட் பிளவுசஸ் ஆர் டெஃபினெட்லி மோர் எக்ஸ்பென்சிவ் தென் நான் பேடட் பிளவுசஸ். அண்ட் செகண்ட்லி பேடட் பிளவுசஸை நீங்கள் ரொம்ப சேஃபாக ஸ்டோர் பண்ணணும். இப்போது நான் பேடட் பிளவுசஸ்னால் இப்போ நான் பேடட் பிளவுசஸ்னால் அதோ இதை இப்படி மடித்து இப்படி மடித்து இப்படி மடித்து அது ரொம்ப சின்னதாகிடும் பாருங்கள், எவ்வளோ ஃப்ளாட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ஒரு ப்ளவுஸாக வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம். வேர் இஸ் பேடட் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா தேர் ஆல்வேஸ் பி திஸ் கப் தட் இஸ் இன்வால்வ். இந்த கப்பை நீங்கள் இப்படி கூட திருப்பி வச்சுக்கலாங்க. லைக் ஒரு கப்புக்கு மேலே இன்னொரு கப்பு கூட வச்சு நீங்கள் மடித்து வைக்கலாம். பட் என்ன நீங்கள் பண்ணாலும் இந்த கப்பு மேலே யூ கான் கீப் அ லாட் ஆஃப் வெயிட் பிகாஸ் இது அமுங்கிடுச்சு, இது ஃப்ளாட் ஆகிடுச்சுன்னா அதோட லுக் ரொம்ப பேடாக இருக்கும். ஸோ பேடட் பிளவுசஸ் வந்து ரொம்ப சேஃபாக நீங்கள் நிறைய நாள் அது வச்சு அது சேஃபாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்பேஸ் ஆக்குப்பைங்காக இருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி இட்ஸ் மோர் எக்ஸ்பென்சிவ். எனக்கு வந்து அன்டில் அண்ட் அன்லெஸ் நான் வந்து ரொம்ப டீப்பான நெக் போக போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒர்க் பண்ணுற பிளவுசஸ்லாம் நான் கண்டிப்பாக ஐ வில் கோ ஃபார் பேடட் பிளவுசஸ். ஏன்னா அஃப்கோர்ஸ் அதோட ஷேப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒர்க் பண்ணுற பிளவுஸில் எனக்கு அதிக பின் குத்த வேணாம்னு நான் எப்போவுமே நினைப்பேன். ஸோ சாரிக்கு குத்துற அந்த பின் மட்டும் இருந்தால் போதும். சப்போஸ் நார்மல் பிளவுஸ் தைச்சிக்கிட்டோம்னா நமக்கு அந்த ஸ்ட்ராப் எங்கேயாவது தெரியுதுன்னா கூட நம்ம உள்ளே வச்சு குத்திக்கலாம். ஆனால் இதில் நிறைய ஊசி குத்திக்கிட்டே இருக்க வேணாம்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுறேன்னா எப்படி இருந்தாலும் ஒர்க்குக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்பெண்ட் பண்ணி அதை பேடட் ஆக்கிட்டோம்னா நம்ம கவலையே இல்லாமல் அதை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒர்க் பண்ணுற பிளவுசஸில் மோஸ்ட்லி பேடட்க்கு போவேன். அதில் கூட பேக் ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்குனால பேடட் ஸ்கிப் பண்ணிடுவேன். பட் பேக் டீப்பாக வைக்கிறேன்னா ஐ டெஃபினெட்லி கோ ஃபார் அ பேடட் பிளவுஸ். இந்த மாதிரி brocade blouseஸ்க்கு ஐ டோன்ட் ப்ரிஃபர் ஹேவிங் அ பேடட் பிளவுஸ். ஐ ப்ரிஃபர் கெட்டிங் அ நார்மல் இது வந்து பிரின்சஸ் கட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த கட்டோரி கட் நிறைய சொல்லுவாங்க. ஐம் ஆக்சுவலி கம்ஃபர்டபுள் வித் இட். பட் நான் மற்ற கொஸ்டின்ஸ் சொல்லும்போது அதுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ பேடட் நான் பேடட் பிளவுஸில் எது உங்களோட ப்ரெஃபரன்ஸை நீங்கள் டிசைட் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததாக நீங்கள் நான் பேடட் பிளவுஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா பிரின்சஸ் கட்டா இல்லை நார்மல் கட்டான்னு உங்ககிட்ட கேட்பாங்க. ஆக்சுவலி இதை தாண்டி நிறைய கட் இருக்குங்கிறத ரீசெண்ட் பாஸ்டில் தான் நான் கற்றுக்கிட்டேன். பிரின்சஸ் கட்டுன்னு என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து ஒரே ஒரு சிங்கிள் லைன், இதுதான் வந்து ஒரு பிளவுஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இது பிரின்சஸ் கட் பிளவுஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் லைன் தான் வரும். இது வந்து ஆக்சுவலி பிளவுசஸ்க்கு மட்டும் இல்லை, நிறைய ட்ரெஸ்ஸஸ் அனார்கலிஸ் அதெல்லாம் கூட பிரின்சஸ் கட்டில் தைப்பாங்க. ஆனால் த்ரீ டாட் பிளவுஸ்ன்னு நினைக்கிறேன். அது எப்படி இருக்கும்னா இந்த 3 டாட் வரும் அதுக்கு நடுவில். அது வந்து ஆக்சுவலி இட் ரியலி டிபெண்ட்ஸ் ஆன் யோர் கம்ஃபர்ட். எனக்கு ஐ ஃபைண்ட் இட் கம்ஃபர்டபுள் இன் எவ்ரி திங். பட் இப்போ நம்ம ஒரு டிரான்ஸ்பரண்ட் சாரீ போட போகிறோம் இல்லைனா ஒரு சிங்கிள் ப்ளீட் சாரீ போட போகிறோம், அதில் லைட்டாக உள்ளே இருக்கிற ப்ளவுஸோட ஸ்டிச்சிங்லாம் தெரியும் அப்படின்னா இட்ஸ் பெட்டர் டு கோ ஃபார் அ பிரின்சஸ் பிளவுஸ் ஆர் லைக் அ பேடட் பிளவுஸ். பட் எதுவும் இல்லை நான் ப்ளீட் பண்ணி தான் கட்ட போகிறேன் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் அ நார்மல் பிளவுஸ். பிரின்சஸ் கட் பிளவுஸ் இஸ் ஸ்லைட்லி மோர் எக்ஸ்பென்சிவ் தென் நார்மல் கட் பிளவுஸ். பட் ரெண்டுத்தையுமே ஐ வுட் சஜஸ்ட் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு பிளவுஸ் தைச்சிக்க போகிறீங்கன்னா ரெண்டுத்தையும் ஒன்று தைச்சு போட்டு பார்த்துக்கோங்க. அது எப்படி இருக்குன்னு உங்களோட கம்ஃபர்ட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு யூ கேன் ஃபிக்ஸ் your comfort zone. Next question is front open or back open. Open எதை சொல்லுவாங்கன்னா எந்த சைடில் ஹுக்கு வரப்போதோ இல்லை எந்த சைடு வந்து it will be open for you to enter the blouse. இப்போ front open பிளவுஸ்னால் நீங்கள் அது ஒரு ஷர்ட் மாதிரி இப்படி போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு ஹுக்கு வரும். அதை நீங்கள் ஹுக் மட்டும் பண்ணிக்கிட்டீங்கன்னா it will be perfect. இல்லைன்னா these days they even come up with zip. அதுவும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் வச்சுக்கலாம். பேக் ஓப்பன் பிளவுஸ்னா ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு நீட் லுக் கிடைக்கும். ஃப்ரண்ட்ல வந்து அப்படியே ஒரு சிங்கிள் பீஸாக இருக்கும். பேக்ல வந்து நீங்கள் ஹுக் போடுற மாதிரி இருக்கும் இல்லைனா நாட் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். விச் எவர் யூ ஹவ் ரிக்வெஸ்டட் ஃபார் அது உங்களுக்கு வரும். இப்போல்லாம் there is a third variant of blouses. இது வந்து சப்போஸ் நீங்கள் ஒரு பிளவுஸை ஒரு லெஹெங்கா பிளவுஸ் ஆகவோ இல்லை ஒரு கிராப் டாப் ஆகவோ நீங்கள் யூஸ் பண்ணணும் மல்டி டாஸ்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஆல்சோ கெட் அ சைட் ஜிப்பர். அந்த இதில் என்ன பண்ணுவாங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ஜிப் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் பிளவுஸ்க்குள்ளே டிஷர்ட் மாதிரி என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லெஃப்ட் சைட்லையோ ரைட் சைட்லையோ ஜிப் பண்ணிக்கலாம். எனக்கு ஜிப் பண்ணுற பிளவுஸஸ் வந்து சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஏன் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஐ ஃபீல் லைக் நான் எப்போவுமே when I try to get ready the last step that I do is wear my saree.
அப்போ the second last step that I will do is wear my blouse. இப்போ நம்ம t-shirt மாதிரி ஒரு blouse போடணும் வச்சுக்கோங்களேன், நம்ம hair பண்ணியாச்சு, மேக்கப் பண்ணியாச்சு, எல்லாம் முடிச்சிட்டு to enter a blouse will be really challenging. அதே மாதிரி அதை கழட்டும் போதும் சப்போஸ் நல்ல ஒர்க்லாம் வச்சு நீங்கள் நல்லா ஃபிட்டிங்காக ஜிப்பு வச்ச ஒரு ப்ளவுஸ் போட்டிருக்கீங்கன்னா அந்த ஒர்க் எல்லாம் வந்து அப்படியே உங்கள் ஃபேஸ் எல்லாம் ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. இப்படி எல்லாமா சொல்லுவீங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு நிஜமாவே நடந்திருக்கு. ஸோ நான் வந்து ஜிப்பு இந்த சைட் ஜிப் வைக்கிற ப்ளவுஸ்க்கு கம்ப்ளீட்லி நோ, எனக்கு ஃப்ரண்ட் ஹுக் இல்லைனா பேக் ஹுக் தான். பட் 90% நான் ஃப்ரண்ட் ஹுக் தான் வச்சுப்பேன். பிகாஸ் பை நவ் யூ கைஸ் மஸ்ட் நோ ஐ லவ் பீயிங் இண்டிபெண்டன்ட் அண்ட் ஐ லவ் independently being able to wear my blouse, saree, everything by myself. So front hook na da neenga 100% independent ah panna mudiyum. Back hook na okay ungalku and alavukku flexibility irundichina you can hook it by yourself, but illana you might need someone's help. But back hook na eppalam prefer panuvena whenever I think I'm going to wear like a transparent saree or like a single pleat ah na vida poren appadina I would like the front portion to look neat. So adanal appa mattum back button vechipen. So இதுவும் ஒரு front open-ஆ back open-ஆங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் I think you have to decide a few things like neck pattern and sleeves. Sleevesலயும் வந்து I feel like everybody could have like a comfort level when it comes to the length of the sleeves. சில பேருக்கு வந்து இப்போ என் mother-in-lawலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியா ஒரு ஸ்லீவ், அதுவும் பஃப் ஸ்லீவ் வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா ஷீஸ் கம்ஃபர்டபுள் வித் எனி திங். எனக்கு வந்து ஐம் வெரி கம்ஃபர்டபுள் வித் 3/4 ஸ்லீவ்ஸ் பிகாஸ் சம்ஹவ் ஒரு சாரி போடும்போது அந்த லென்த்தில் ஸ்லீவ்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு அது பார்க்கவும் ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும். எனக்கு அது பழகிடுச்சு. ஐ திங்க் இட் ஆல் ஸ்டார்டட் வித் வித்யா பாலன். அவங்க when I was in school, college and stuff like that, அவங்க வந்து நிறைய இந்த சப்யாசாச்சி சாரீஸ் போடுவாங்க and she used to wear these 3/4 blouses and like elbow length blouses that used to look gorgeous that I'm still so fixated on that. So adanal nanu most of the blouses neenga paathirpeenga and 3/4 sleeves apdi da vechirpen illa longer than that da vechirpen. That's my comfort. And sleeves varumbodhu beyond the length you also have like so many options to choose from. In the sleeve pattern, neck pattern la your best friend will be Pinterest. Pinterest என்னன்னு உங்களுக்கு தெரியாதுன்னா இட்ஸ் ஆக்சுவலி an application almost like Google. ஸோ கூகுள் சர்ச்சில் போய் எப்படி நீங்கள் ஒரு வேர்டை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். கூகுள் இமேஜஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வருமோ. Pinterest is a slightly filtered version of that. இப்போ கூகுளில் வந்து உங்களுக்கு ஒரு 1000 இமேஜ் வருது, அதில் ஒரு 100 இமேஜ் தான் பார்க்க அழகாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா Pinterestல நீங்கள் போய் சர்ச் பண்ணும்போது அந்த 100 இமேஜ் தான் உங்களுக்கு வரும். ஸோ அதுலேருந்து என்ன உங்களுக்கு பிடிக்குங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். And Pinterestல நீங்க ஒன்னொன்னையும் கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது more relevant searches will keep coming for you. And ஒரு விதத்துல Pinterest app will kind of analyze உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஹோம் போர்டில் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு மாதிரி கொஞ்சம் அடிக்டிவாக இருக்கும். ஸோ அந்த அடிக்ஷன் வராத அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour அப்படிங்கிற மாதிரி டைம் ஒதுக்கி ப்ளீஸ் Pinterest பாருங்கள். பிகாஸ் ஐ ஃபீல் லைக் nowadays just like how kids need their screen time to be monitored, adults also need the screen time to be monitored. எப்படி ஒரு 5 வயசு குழந்தைக்கு ஒரு வாரத்துக்கு ஏதோ 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ நீங்கள் டிவி காட்டலாம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, ஏதோ ஒரு சர்ச் நான் பார்த்தேன். அந்த மாதிரி தான் அடல்ட்ஸ்க்கும் நம்ம வந்து சில விஷயத்துக்குலாம் சில ஆப்ஸ்க்குலாம் நம்மளோட டைம் இவ்வளோ தானே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா தான் வாழ்க்கையை வாழ முடியும். இல்லைனா வாழ்க்கையை மறந்துட்டு நம்ம இந்த ஆப்புக்குள்ளேயே போயிடுவோம். பட் யா, Pinterest is one such app. பட் அதில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்து ப்ளவுசஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிற டைம்லாம் சும்மா Pinterest போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பேட்டர்ன்ஸ்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்ககிட்ட இருக்கிற டெய்லர்ஸ் டிசைனர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஃபிகர் அவுட் வாட் ஒர்க்ஸ் பெஸ்ட் ஃபார் யூ. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன்னா அந்த 3/4 ஸ்லீவ்ஸ்க்கு இங்கே மட்டும் ஒரு குட்டி பஃப், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் அதுதான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். Next comes to neckline. Neckline is also like beyond designs and everything. Neckline I think is more about like your comfort. Obviously everything is about comfort. என்கிட்ட இந்த comfortன்ற வார்த்தை வந்து யாராலையும் nobody can stop me from saying it. But neckline பொறுத்த வரைக்கும் front neckline, back neckline எவ்வளோ டீப்பாக இருக்கணும் அதெல்லாம் நீங்கள் பார்த்து உங்களுக்கு it's all about trial and error. So நீங்க பண்ணி பார்த்துட்டு you can figure it out. Let me tell you what I love the most, okay? I love a nice round neckline. Like எனக்கு I prefer that the most when it comes to blouses. But of course when I go to a designer they will tempt me and they will make me choose some other neckline. But நானா போய் ஒரு டெய்லர் கிட்ட ப்ளவுஸ் தச்சுக்கணும்னா நான் ரவுண்ட் நெக் தான் கேட்பேன். அதுவும் எனக்கு இந்த இடத்துல இந்த width வந்து ரொம்ப குட்டியாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். அது தைக்கிறது கஷ்டம், எல்லாராலையும் பண்ண முடியாது. சில பேர் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க, சில பேர் கஷ்டப்படுவாங்க.
பண்ணுவாங்க. பட் இந்த இடத்த வந்து நீங்க width ரொம்ப குட்டியா வைக்கணும்னா you have to slightly make your neck at the back a little deep and front a little deep. அப்பதான் இது வந்து இன்னும் குட்டியா வரும்னு சொல்லுவாங்க. இல்லனா boat neck இருக்கு, இல்லனா back closed, front closed, அந்த மாதிரி ஏகப்பட்ட neck patterns இருக்கு. So இது வந்து it's like a world of its own. நீங்க பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இது. அடுத்ததா வந்து நான் எப்பவுமே ஸ்பெசிஃபிக்கா கேக்குற ஒரு விஷயம், இது இருந்தா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் நான் நினைப்பேன். என்னன்னா வந்து நான் எப்போ ப்ளவுஸ் தைச்சாலும் I will have a knot at the back. knot, tassel, என்ன வேணாலும் இது சொல்லலாம். இதுதான் அது. ஸோ இது வந்து ஒரு பெரிய த்ரெட் ஒரு ரோப் மாதிரி இருக்கும். ரோப்போட எண்டில் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். பட் எனக்கு இது ரொம்ப மஸ்ட். பிகாஸ் ஐ ஃபீல் லைக் நம்ம ப்ளவுஸோட பட்டன்லாம் போட்டுக்கிறோம், பேக்கில் வந்து டீப் ஓப்பன் வச்சுருக்கோன்னா இதை மட்டும் நம்ம டைப் பண்ணிக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த ப்ளவுஸ் வந்து கச்சிதமாக நம்ம பாடியில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். இது இல்லைன்னா காரில் சீட் பெல்ட் போடாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வரும். ஐ எம் ஆல்வேஸ் இன் டேஞ்சர். இது வந்து எப்போ வேணால் ஸ்லிப் ஆகும். எஸ்பெஷலி நம்ம வந்து ரொம்ப ஹெவியான சாரியில் நிறைய ப்ளீட்ஸ் எடுத்து இங்கே பின் பண்ணியிருக்கோன்னா அது எப்போவுமே ஸ்லிப் ஆகிடுமோன்னு எனக்கு ஒரு பயம். ஸோ அதனால இதை நான் எப்போவுமே வச்சுப்பேன். இதுக்கும் உங்களுக்கு வந்து நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ இதுதான் பேக் நெக்லைன்னா இங்கே ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் ஃபேப்ரிக் கூட கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு இங்கே வந்து ஒரு பட்டன் வச்சுருவாங்க, இல்லை ஹுக் வச்சுருவாங்க. ஸோ அந்த ஃபேப்ரிக்கை மட்டும் நீங்கள் இங்கே அட்டாச் பண்ணிக்கிட்டீங்கன்னா இட்ஸ் சேம் பர்பஸ் இஸ் திஸ். அண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹுக்கு வைப்பாங்க. இது வந்து உங்களோட ஷோல்டர் இருக்கும்ல அந்த இடத்துல வர அந்த விட்த்தில் இந்த மாதிரி ஹுக்கு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் உங்கள் பிரேசியரை நல்லா டைட்டாக போட்டுக்கிட்டு அதில் ஹுக் பண்ணிட்டீங்கன்னா கூட இது விழாத ஒரு செக்யூர் ஃபீலிங் உங்களுக்கு வரும். ஆனால் இந்த பட்டனை வச்சா கூட நான் நம்ப மாட்டேன், எனக்கு இந்த டாசல் கட்டினா தான் ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அண்ட் இதுலேயும் நான் உங்களுக்கு ஒரு நல்ல டிப் கொடுக்குறேன். என்னென்னா இந்த த்ரெட்டோட எட்ஜில் வந்து தொங்க விடுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. மணி வச்ச மாதிரி, உருண்டையாக பீட்ஸ் வச்சது, இல்லைனா இதில் கூட ஒர்க் பண்ணி பயங்கரமான டாசல்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, இல்லைனா இதில் கூட பால்ஸாக பண்ணிலாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பேர் செம்ம ப்ளவுஸ் எல்லாம் நம்மளை காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இதில் இருக்கிற ஒரு காம்ப்ளிகேஷன் என்னன்னு சொல்கிறேன். நீங்கள் எங்கேயாவது போய் டயர்டாக இருக்குது ஃபங்க்ஷனில் உட்காரலாம் வான்னு போய் சாஞ்சிங்க வச்சுக்கோங்களேன், டடங்குன்னு உங்கள் முதுகுலையே குத்தும். அது வந்து இட்ஸ் ஆக்சுவலி அ டிஸ்கம்ஃபர்ட். நீங்கள் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் யூ வில் அக்ரி வித் மீ. சில டிசைனர்ஸ் அண்ட் டெய்லர்ஸ் வந்து பயங்கரமாக நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு மணிமணியாக வச்சு கொடுத்துருவாங்க. ஆனால் அது உட்காரும் போது சாயவே முடியாது நம்மளால், பிகாஸ் அது ரொம்ப குத்தும். ஸோ நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச நான் ஃபிக்ஸ் ஆன ஒரு விஷயம்னா இட் ஹேஸ் டு பி தி சமோசா. ஸோ இது சமோசாவா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் பார்க்க சமோசா மாதிரி இருக்குது. நான் இதுக்கு சமோசான்னு தான் பேர் வைப்பேன். மோஸ்ட்டாக ப்ளவுசஸில் வந்து 1 2 அந்த மாதிரி தான் வச்சுப்பேன். ஆனால் இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஆக்சுவலி பிளாக் மெட்டீரியல்னு வாங்கி தைச்சதுக்கப்புறம் இது ரொம்ப கோல்டாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால இந்த கோல்டில் ஒரு ரிலீஃப் வரணும்னு சொல்லிட்டு இதில் வந்து நல்ல பிளாக் கலர் சமோசா வச்சுக்கிட்டாச்சு. ஸோ இட் கைண்ட் ஆஃப் லைக் மேக்ஸ் திஸ் லுக் ஆல்சோ வெரி வெரி நைஸ். ஸோ இது வந்து வெதர் இட் இஸ் பேடட், நான் பேடட் ஆர் எனி திங், நான் இந்த நாட் மட்டும் கண்டிப்பாக வச்சுப்பேன். பாருங்கள், இதோட எண்ட்லேயும் அதே மெட்டீரியலில் பண்ண ஒரு சமோசா மாதிரி இருக்குது. வாட் எவர் இட் இஸ், அது ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா நம்ம சாயும் போது இட்ஸ் வெரி வெரி கம்ஃபர்டபிள் அண்ட் கன்வீனியன்ட். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் length of the blouse. So length of the blouses, this is also a very important thing. Length enna again ungaloda comfort ku nu vechikalaanga, but I generally prefer my blouses to be a little longer. Enakku en bust vida en chest vida adu konjam longer ah irundha da I feel comfortable, because number one நம்ம கையை தூக்கும்போது ப்ளவுஸும் நம்ம கையோடு சேர்ந்து கொஞ்சம் லிஃப்ட் ஆனால் கூட நம்மளோட பிரேசியர் ஸ்ட்ராப்போ எதுவும் தெரியாத மாதிரி நமக்கு இருக்கும். அண்ட் லென்த் ஆஃப் த ப்ளவுஸ் கொஞ்சம் ஸ்டர்டியாக கீழே வரைக்கும் வச்சுக்கிட்டோன்னா ஐ ஃபீல் லைக் தி overall fit of the blouse also works really well. And இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து ஐ திங்க் இந்த ஹீரா மண்டிக்கு அப்புறம் விமனோட அந்த லைக் யூனோ ஹிப்பில் இருக்கிற அந்த கட்டு கர்வ் வாட் எவர் யூ வாண்ட் டு கால் இட் அதெல்லாம் வந்து பயங்கரமாக ஃப்ளாண்ட் பண்ணணும் அப்படின்லாம் ஆசை வந்திருக்கு. பட் சப்போஸ் அதை வந்து ஃப்ளாண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளவுஸோட லென்த்தை வந்து கொஞ்சம் இறக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓவரால் சாரி கட்டும்போதே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட லென்த் என்னென்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் யூ ஃபிக்ஸ் தட் லென்த் ஆல்வேஸ் ரிமெம்பர் இட். இல்லைனா அளவு ப்ளவுஸ் தான் கொடுத்து நீங்கள் தைச்சிப்பீங்கன்னா பரவாயில்ல, பட் எப்போவுமே ஒரு டெய்லருக்கும் ஒரு இடத்துல வச்சு அவங்க மெஷர்மெண்ட் எடுப்பாங்க. உங்களோட லென்த் என்னன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா, இப்போ எனக்கு வந்து 15 inches ஆல்வேஸ்
works for me. So 15 inchesங்கிறது அவங்க ஆரம்பிக்கும் போதே நான் சொல்லிடுவேன் லென்த் வந்து எனக்கு 15 inchesங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா even when you go and explore new designers you will somehow be able to convey your comfort to them. So mix and match பொறுத்த வரைக்கும் no rules. No rules. இந்த கலர் புடவை தான் கட்டிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் அரக்கு கலர் மிக்ஸ் அண்ட் மேட்சிங்கோட குவீன்னா அது நீங்க தான். இது வந்து என்னோட மாமியாரோட ஒரு சாரி கட்டப்பா அண்ட் ராஜமாதா.